1 கோடி பேர் எப்படி சேரும்? 75 வருஷம் பவள விழா, 50 வருஷம் வெள்ளி விழா கொண்டாடுற 2 பிரதான கட்சிகள் தமிழ்நாட்டில், திமுக, அதிமுக. அவங்களே 1.5 கோடி பேர் 1 கோடி பேர் தான் சொல்கிறாங்க. திமுக வந்து 1 கோடி பேர் சொல்லுது, இவங்க 1.5 கோடி பேர் சொல்கிறாங்க. இவங்க எப்படி 1 கோடி பேர் வந்தாங்க ஒரு வருஷத்தில்? உலகம் ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்குது சார் அவருக்கு. எவன் வேணாலும் சேர்ந்துருக்கலாம், நீங்கள் சொல்லலை. சொல்லியிருந்தா கூட ஒரு பாயிண்ட் இருக்குது. அவங்க அப்படி பண்ணலை. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மட்டும்தான் உறுப்பினராக சேர முடியும். அதுக்கு பிரதானமாக ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் வச்சுருக்காங்க. ரொட்டிப்பால் முட்டை திட்டம்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை 10 வயசு குழந்தைங்களுக்கு கீழே ஊட்டச்சத்து குறைவு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக கொடுக்குறாங்க. அதுவும் ஏன் அவர் கொண்டு வந்தாருன்னா, இந்த கட் அவுட்டில் பாலை விஷயம் பண்ணுற நிறுத்துங்க, இந்த பாலை மக்களுக்கு ஏதாவது குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. தமிழ்நாட்டில் யாருக்கு ரத்தம் வேணும்னாலும் 1 ஹவரில் அவங்களால கொடுக்க முடியும். கவர்மெண்ட் கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது, நான் சொல்ல விரும்பல, அதுக்குள்ளே நான் வர விரும்பலை. ஆனால் அவர்களால் முடியும். 1 ஹவரில் ரத்தம் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல உள்ளே இருக்கிற 12,000 கிராமம், 12,600 கிராமத்தில் கேட்டால் கூட கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு மாவட்டத்தையும் கூப்பிட்டு பொதுச் செயலாளர் உட்கார்ந்து ஸ்டடி பண்ணி அப்ளிகேஷனில் கையெழுத்து இது வாங்கி அவங்கக்கிட்டேருந்து இவங்களை இத்தனை பேர் கடைசியாக இத்தனை ஒரு 2 பேர் நிற்கிறாங்க, 2 பேர் ஈக்குவலாக இருப்பாங்க, இதில் யாருன்னு கேட்டு அதில் ஒருத்தரை சூஸ் பண்ணி அவரை வந்து மாவட்ட செயலாளராகவும் அடுத்தவராக நிற்கிறவர் மாவட்ட துணை செயலாளராகவும் இப்படி ஒரு ப்ராசஸில் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 1 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. 120 மாவட்டங்களாக பிரிச்சுருக்காங்க. அப்போ இவ்வளோ ஒர்க் இருக்கா இல்லையா? இதெல்லாம் செய்யணுமா? இது போக மாநாடு நடத்தியிருக்காங்க, இது போக பரந்தூர் போயிருக்காங்க, இது போக வந்து அங்கே இங்கே ஏதாவது ஒரு வேலைகள் இருந்துகிட்டே இருக்குல்ல. இதெல்லாம் தாண்டி அந்த தோழர்கள் செய்கிற வேலைகளை அங்கங்கே நடத்துகிறாங்களே ஈவெண்ட்டு, ஒரு இடத்துல ஒரு இது நடத்துறது, இதையும் போய் பொதுச்செயலர் பார்க்க வேண்டியது. அதனால அந்த 1 இயர் ப்ராசஸ் தேவைப்பட்டிருக்கு. இப்போ எல்லாரும் கரெக்டாக எடுத்துட்டாங்க. அவர் மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக பயணம் போகிறது, சுற்றுப்பயணம் போகிறாரு, பரப்புரை ஏற்ப போகிறாரு, கட்சியை வளர்க்க போகிறாரு, தலைவராக முன்னின்று செய்ய போகிறாரு அப்படின்னு. இந்த இடத்துல அவர் வந்து நான் நினைக்கிறேன் விஜய் நான் வந்து திப்பு சுல்தான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாருன்னு. திப்பு சுல்தான் வந்து ராஜா என்னென்னா, அவர் வந்து போரில் தோற்றதே கிடையாது, தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வழக்கமாக ஒரு ராஜா என்ன பண்ணுவார்னா தன் படைகளை அனுப்பிச்சிட்டு பின்னாடி வருவார். திப்பு சுல்தான் முன்னாடி போவார், படைகள் தன் பின்னாடி வரும், நான் போகிற முன்னாடி பின்னாடி வாங்குறாங்க. அது எப்படி இருக்குன்னா, தலைவன் போயிட்டு இருக்கான்டா என் ராஜா, அவனை நான் காப்பாற்றணும், இன்னொரு உத்வேகம் ஒரு வெறி வரும்ல, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். தமிழக வெற்றி கழகம் ஓராண்டு நிறைவுற்று 2ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியாக தொடங்கி இந்த ஓராண்டு காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகம், இல்லை என்ன மாதிரியான விஷயங்களை இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல ஒரு அரசியல் களம் இருக்குல்ல, மக்கள்கிட்டயே அது பேசும் பொருளாக மாறி இருக்கு. எல்லாருமே நீ அரசியல் பேசுகிறாங்க, மக்கள் முக்கியமாக. இது வந்து ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் மாதிரி தான். இது இன்னும் எந்த கட்டம் போகுது, ஏன்னா நமக்கு எக்ஸாக்ட் அவுட்புட் தெரியாது. இந்த அவுட்புட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா எலெக்ஷனோட ரிசல்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வழக்கமாக 67%, 68%, 70% கீழே தான் இருந்துச்சு. இந்த 70% இந்த வாட்டி 80% மாறிச்சு அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் விஜயண்ணா தான். ஸோ அந்த ஒரு 10%ன்ற சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியாக தான் அதை நாங்கள் பார்க்குறோம். அந்த ஒரு ஓட்டர்ஸ் கொண்டு வருது, ஆனால் இது வரைக்கும் போடாத வாக்காளர்களையும் வர வைக்கிறாங்கன்னா இதுக்கு வந்து இந்த 2 வருட அரசியல் தன் ஃபேமிலியில் விஜயண்ணாவை ஒரு அங்கமாக பார்த்துட்டாங்க. ஸோ என் வீட்டு பையன் பேசுகிறான், என் அண்ணன் பேசுகிறான், என் மகன் பேசுகிறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அதனால் பெண்கள் தான் முக்கியமான பெண்கள், அதாவது ஒரு சமுதாய புரட்சிக்கும் ஜெயலலிதா தொடர்ந்து ஜெயிக்க காரணம் பெண்களோட சப்போர்ட்டு தான். ஐயோ என்ன மாதிரி நான் இப்படி இருக்கணும்னு நினச்சேனே, அந்த பெண்மணி அப்படி இருக்காளே அப்படின்றதுக்காக வாக்களித்தது தான் அந்த அம்மா மேலே. பிடிச்சும் வாக்களிச்சிருக்காங்க. ஒரு கோபத்துலையுமே தன்னால் வெளிப்படுத்த முடியாத கோபத்தையும் இதையும் அந்த அம்மாவால் முடியுது. என் சார்பாக ஒரு பெண்மணி நிற்கிறா, பெண் உரிமையை நிலைநாட்டுன்ற கிட்டத்தட்ட 90% பெண்ணோட ஓட்டு அவங்களுக்கு தான். இப்போ அது அப்படியே எம்ஜிஆர் கட்டு ஜெயலலிதா மேடம் காச்சு, இப்போ அடுத்தது விஜயண்ணாக்கு வருது. ஸோ வீட்டில், அதாவது ஆல்ரெடி சினிமாவில் நடித்து தன் வீட்டில் ஒரு மகனாக பார்த்தவர் இன்றைக்கி அரசியல் பேசும்போது எனக்காக இவ்வளோ நாள் என்னை வந்து சந்தோஷப்படுத்திட்டு இருந்தார் கலைத்துறை மூலமாக, இப்போ எனக்கு நன்மை செய்ய வந்திருக்காரு, செய்வாரா அப்படின்னு ஊர்ந்து கவனிக்கிற ஒரு ஸ்டார்டிங், ஒரு ஐ ஓப்பனர் ஆயிடுச்சு. இது தேவைப்படுது இல்லை? அப்போ இன்றைக்கி ஏதோ ஒன்று யாரோ ஒன்றுன்னு பார்க்காம நாளைக்கு ஒரு கணவன் வந்து நீ அந்த கட்சிக்கு ஓட்டு போடு, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொன்னால் கூட முடியாது, இதெல்லாம் இவங்க செஞ்சாங்களா, இவங்கெல்லாம் இது செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு, இந்த தவறை துத்தி காட்டிருக்காரு, கேட்டிருக்காரு, இதெல்லாம் மாற்ற போகிறேன்னு இருக்காரு, இவங்க செய்யாத செய்கிறேன்ற போது அந்த வாக்குகள் அவர்களாகவே முன் வந்து போடும்போது இந்த அரசியல் புரிதல் இருக்குல்ல,
புரியாமல் என்னன்னே தெரியாமல் போயிட்டு பட்டன் மட்டும் அழுத்திட்டு வர்றது இல்லாமல் அந்த அரசியல் புரிதல் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறேன். 1 இயர்ல என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இன்னும் சிறப்பாக செய்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 இயரில் வந்து அண்ணனோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஆக்சுவலி அவர் வந்து 2024 ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வருது. அவர் பிப்ரவரி மாதம் கட்சியை தொடங்குறாரு. ஏன் கட்சியை தொடங்குறாரு? எலெக்ஷனில் நின்னாரா? நிற்கலை. அவர் எலெக்ஷனில் நிற்க போதில்லை. நிற்க போகாத எலெக்ஷனுக்கு எதுக்கு வந்து கட்சியை தொடங்குறாரு? ஆளேல அதை கடைக்கு ஏன்டா டீ ஆத்துறீங்க அப்படின்னு ஒரு கலாய்ப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லாருமே கலாய்ச்சானுங்க. ஆளேல கடைக்கு வந்து டீ ஆற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி எலெக்ஷனே நிற்க போதில்லை. பல ஜேர்னலிஸ்ட் பேசியிருக்காங்க அது. நானும் அது கவுண்டர் கொடுத்துருக்கோம். பட் சொல்கிறேன், எதுக்கு ஆரம்பித்தார் அப்படின்னா, அவர் அரசியல்வாதியாக ஒரே மேடையில் மாறிட்டார். அவருக்கு என்ன, அவர் நடிகர் நீங்கள் அக்டோபர் 27 அந்த மாநாட்டில் பேசினார் இல்லையா, அந்த 1.5 பேசில் அவர் அரசியல்வாதின்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம், முடிச்சிட்டார். ஆனால் தன்னுடன் இருக்கும் தொண்டர்களாக இருக்கட்டும், கழக தோழர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இவ்வளோ நாள் அவர் எப்படி பார்த்தான்? லியோ படத்தோட ஃபஸ்ட்டு டீசர் எப்போ வரும், கோட்டோட ஃபஸ்ட்டு சாங் எப்போ வரும், விஜய் என்ன லுக்கில் வரான்னு தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி அவர் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்னோடனே, என் தலைவன் அரசியல் கட்சி தொடங்கிட்டாண்டா, 26 கப்பு புக்கியும் பிகிலுன்னு சொல்லிட்டாண்டா, அப்போ 26 நிற்க போகிறாண்டா, நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அரசியல் அப்படின்ட்டுன்னு அந்த 3 மாதம் ஒரு அரசியல் நடந்துச்சு இல்லை, 2024 எம்பி எலெக்ஷன். அப்போ அவன் என் தொகுதியில் யார் நின்னா, எத்தனை எம்எல்ஏ, எத்தனை கேண்டிடேட்ஸு, என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, இவங்க சின்ன என்ன, அவங்க சின்ன என்ன, எப்படிப்பட்ட ஒரு இது நடக்குது. இல்ல நீங்க சொல்ற விஷயம் நடந்திருக்கலாம். இல்ல நான் தான் அதை கேட்டுறேனே, நீங்க சொல்ற விஷயம் சரியா இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளை வச்சு ஜெனரலா எல்லாருமே இதை பண்ணாங்க, எல்லா இளைஞர்களும் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலைஸ் பண்ண முடியாதுல்ல. 1 கோடியே 19 லட்சம் இளைஞர்கள் மேடம் தமிழ்நாட்டுல. 6 கோடி வாக்காளர்ல 1 கோடி 20 லட்சம் பேர் இளைஞர்கள் வாக்களிக்கிறவங்க. இது எப்படி ஜெனரலைஸ் இல்லைன்னு சும்மா ஏதோ ஒரு குறிப்பிட்டாலும் எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? நான் பெண்கள் சொல்லிட்டேன். நீங்க சொல்ற அந்த 1 கோடி பேருமே அப்படிதான் பண்ணாங்களா? பெண்கள் சொல்லிட்டேன். இந்த 1 கோடி 20 லட்சம் இளைஞர்கள் சொல்றேன். அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ 1 கோடி பேர் எப்படி மெம்பர் ஆனாங்க? அவர் ஒன்றுமே பண்ணல. ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டார். வீடியோ போட்டு என்ன சொன்னார்? உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த உறுதிமொழி எடுத்துட்டு நீங்கள் மெம்பர் ஆகுங்கன்றாரு. 1 கோடி 6 லட்சம் பேர் 5 லட்சம் பேரும் என்னமோ ஆயிருக்காங்களாம். அந்த 1 கோடி பேர் யாரு? 18 வயசு மேலே இருக்கிறவன் தானே, தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தானே. சார் உலகம் ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்குது சார் அவருக்கு, எவன் வேணாலும் சேர்ந்துருக்கலாம். நீங்கள் சொல்லலை, சொல்லியிருந்தா கூட ஒரு பாயிண்ட் இருக்குது. அவங்க அப்படி பண்ணலை. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மட்டும்தான் உறுப்பினராக சேர முடியும். அதுக்கு பிரதானமாக ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் வச்சிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டர் ஐடி தானே அவங்களால சேர முடியும் அந்த ஆப்புக்குள்ள. அப்போ அவன் வந்து சீரியஸாக பார்த்துருக்கானா இல்லையா? அப்போ இதே நடத்தின திமுக அதிமுக இந்த மாதிரி எத்தனையோ கேம்பெயின்ஸ் நடத்துனாங்களே, ஏன் இந்த இளைஞர்களோ மற்றவங்களோ போல அதில் எத்தனை பெண்கள் இருக்கலாம்? எவ்வளோ பெண்கள், நிறையா பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க. நீங்கள் ஒரு சர்வே எடுங்க, அப்படி ரோட்டில் போய் கேட்டு பாருங்க. ஆமாங்க நான் மெம்பர் ஆயிருக்கேங்க, விஜய் நான் கட்சியில் நான் மெம்பர் ஆயிருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், வருதே வெளியில் பேசுகிறாங்களே. எவ்வளோ பெண்கள் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க? நீங்கள் எத்தனை பெண்கள் நீங்கள் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க? அதில் ஒரு பொண்ணு கூட நல்லா ஃபேமஸாக இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு, அவங்க அம்மா வந்து திமுக, அப்பா வந்து அதிமுக, ஆனால் அந்த பொண்ணு வந்து தாவேக்கால இருக்குது. 2 இன்டர்வியூ வச்சாங்க, அம்மாவையும் பொண்ணையும் உட்காத்தி வச்சு இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த அம்மா வந்து தளபதினா எங்கள் தளபதி தான் அப்படின்ட்டு அவங்க திமுக சொல்லுது. இவன் பொண்ணு வந்து என்ன சொல்லு, உங்கள் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க நீங்கள், இனிமேல் தளபதினா எங்கள் அண்ணன் தான், நாங்கள் தான் எல்லாமேன்ட்டு சொல்லுது. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே எப்படி வருது? அப்போ பாரம்பரியமாக வருது. திமுகவில் இருக்கிறாங்க, அவங்க அம்மா போஸ்டிங்கில் இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஆப்வியஸ்லி பதவி வாங்கி கொடுத்துடலாங்க. அந்த பொண்ணுக்கும் பண்ணலையே. அந்த பொண்ணு தூக்கி போட்டு திமுகவில் இருக்க மாட்டேன், அதிமுக தாவேகா விஜய் அண்ணாவோட தான் வருவேனே வருது. அப்போ அந்த மாற்றங்க ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஒரு கட்சியில் பாரம்பரியமாக அவங்க அம்மா எதிரோ இருந்திருக்காங்க, அவங்க அப்பா எதிரோ இருந்திருக்காராமா திமுகவில், அவங்க அம்மா வந்திருக்காங்க. இப்போ அந்த 3வது தலைமுறை தூக்கி வெளில போட்டு வந்துருச்சு முடியாதுன்ட்டுன்னு. இது மாற்றம் தானே. ஸோ அப்போ இப்படி ஒரு இடத்துல எக்ஸாம்பிள் எடுக்கலாம் மேடம். நம்ம எதை பார்க்கணும் அதை நம்ம ஊர் ஃபுல்லாக போய் ஒரு சாம்பிளிங் தான் எடுக்க முடியும். 1 கோடி பேர் எப்படி சேர்றோம்? 75 வருஷம் பவள விழா, 50 வருஷம் வெள்ளி விழா கொண்டாடுற 2 பிரதான கட்சிகள் தமிழ்நாட்டில், திமுக அதிமுக. அவங்களே 1.5 கோடி பேர் 1 கோடி பேர் தான் சொல்கிறாங்க. திமுக வந்து 1 கோடி பேர் சொல்லுது, இவங்க 1.5 கோடி பேர் சொல்கிறாங்க. இவங்க எப்படி 1 கோடி பேர் வந்தாங்க ஒரு வருஷத்தில்? 67 திமுக ஆட்சியை பிடிக்கும்போது அப்போ இருந்த இளைஞர்கள் யார்? துரைமுருகன் மாதிரி ஆட்கள்லாம் இளைஞர்கள் தானே, கரெக்டு தானே? கருணாநிதி அன்னைக்கு இளைஞர் தானே. அந்த இளைஞர்களோட வாக்கு தானே ஜெயிக்க வச்சுது. 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறாரு, அதே திமுக விட்டு வெளில வந்து எப்படி பிடிச்சாரு? இளைஞர்கள் வாக்கோட சேர்த்து பெண்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதனால தான் அசைக்க முடியாமல் 13 வருஷம் ஆண்டார். அந்த பாயிண்ட்ல தான் நானும் சொல்கிறேன், 26
விஜயநாக்கு இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் பெண்கள் வாக்கும் சேருதுன்ற. ஸோ இந்த மாற்றம் நீங்கள் கேட்குறது ஸ்லோவாக தான். இட் வில் நாட், சொசைட்டியில் ஒரு மாற்றம்ன்றது ஜஸ்ட் ஒரு செகண்ட்லேயோ இல்லாட்டி ஒரு நாள்லேயோ மாறாது. இட்ஸ் அ வெரி வெரி ஸ்லோ ப்ராசஸ். ஸ்லோவாக தான் மாறிக்கிட்டே வரும். அதற்கான நேரம் காலம் இப்போ வந்திருக்கு. ரைட்டான பர்சனாக தெரியுது. ஸோ அவங்க அவனை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட பாயிண்டில் மக்களுக்கு இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருது தாவேக்கா அந்த ஒரு வருஷத்தில். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் கட்சிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா கட்சியிலும் பேசுது. தினம் டிபேட் போகுது. கிட்டத்தட்ட டிபேட் போயிட்டே இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, பிரேக்கிங் நியூஸ் ஓடுது. கட்சி தொடங்குனதுனால இப்படி ஒரு மாற்றம் நடந்தது நீங்க சொல்றீங்க. கட்சி தொண்டர்களுக்கு எலெக்ஷன் ஏன் அவர் பண்ணாருன்னா இந்த ரீசனுக்கு தான் பண்ணியிருக்காரு. பசங்களா அதெல்லாம் பாருங்க. அப்போ அவன் வந்து இவ்வளோ நாள் அவரோட படம் மட்டும் வரும், அவரோட சிங்கிள் வரும், அவரோட போஸ்டர் வரும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தவன் இன்னைக்கு அவர் அரசியல் கட்சி தொடங்கிட்டாருனால அந்த எலெக்ஷனை கட்டுக்கோப்பா ஃபுல்லாக பார்த்துருப்பான். ஸோ அதுவுமே அவனுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஹி ஹஸ் ஸ்டார்டட் லேர்னிங் இன்டு இட். இது காலப்போக்கில் இன்னும் மாற்றம் வரும்போது 26 இன்னும் பெட்டர்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணி அவர் கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு கொண்டு வரதுக்கு. நான் ஈஸியாக மாறிடுவேன், ஆனால் என் கூட இருக்கிற மாறணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அவனையும் நான் சேர்த்து கூப்பிட்டு போகணும். நான் மட்டும் போய் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஐடியா இருக்குல்ல, அட்ஸ் அ பிரில்லியன்ட் ஐடியா. அதனால தான் அவர் மானிட்டடாக கொண்டு வந்துட்டுமே சொல்கிறாரு 26 தான் எங்களோட இதுன்ட்டு. 26 ஆரம்பிக்கிறது ஏன் வந்து எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னாடி ஆரம்பிக்கணும்? முடிச்சுட்டு அவர் பிறந்த நாள், அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த மாதம் அவர் பிறந்த நாள் ஆரம்பிச்சுட்டு போயிருந்துருக்கலாமே. இந்தாங்க என்னோட 50வது வருஷம் ட்ரீட்டு, 50 இயர்ஸ் அவர் என்னோட 50வது வருஷம் ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு, கிஃப்ட்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிருக்கலாம். பண்ணலைல்ல. இதுதான் அங்கே இருக்கிறது. அப்போது ஒரு தலைவன் தான் மட்டும் பேரை வாங்கிக்கிட்டு, தன்னை மட்டும் நம்பிக்கிட்டு, என்னை மட்டும் பாருங்கடா யான் தாண்டா எல்லாமேன்றது இல்லாமல் தன் கூட பயணிக்கும் சக தொண்டர்கள் சொல்லக்கூடாதான், தோழர்களை அவர் கூட கூட்டிகிட்டு போகிறார்ல, அவன் தான் தலைவர். இப்படிப்பட்ட ஒருத்தர் தான். இதை தான் அண்ணா பண்ணார், இதை தான் வந்து காந்தி பண்ணார். அதனால தான் மாபெரும் நேரு, வல்லபாய் பட்டேல், இந்த மாதிரி சால் பகதூர் சாஸ்திரின்னு காந்திஜியோட மிகப்பெரிய தலைவர்கள் கிடைச்சாங்க. அண்ணா உருவாக்கும் போது யார் கிடைச்சாங்கன்னா கருணாநிதி கிடைச்சாரு, எம்ஜிஆர் கிடைச்சாரு, நெடுஞ்செழியன் கிடைச்சாரு, பல தலைவர்கள் கிடைச்சாரு. ஓகே, காந்தி உருவாக்கும் போது காமராஜர் இருந்தார், அவர் சொல்லாமல் விடக்கூடாது, காந்திஜி தான் அதில். இப்போ அந்த மாதிரி தலைவர்கள் சொல்லுங்கள். தலைவனே இல்லை, அவனை சுற்றி ஏதாவது ஒரு தலைவன் சொல்ல முடியுமா? இந்த தலைமுறைக்கு தலைமை இல்லை மேடம். அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல இதே இருக்கு இல்லையா, அப்படி அண்ணா உருவாக்கின மாதிரி, காந்தி உருவாக்கின மாதிரி விஜயண்ணா உருவாக்குவார்ன்ற நம்பிக்கையை கொடுக்குது இந்த இடத்துல இருந்தான். அதுதான் நாங்கள் பார்க்குறோம். கட்சி ரீதியாக என்ன மாதிரியான வளர்ச்சிகள் அடைஞ்சிருக்காங்க? இப்போ இன்னைக்கு கட்சி தொடங்கி ஓராண்டு காலம் ஆயிருக்கு. மாநில மாநாடு நடத்திருக்காங்க, பரந்தூரில் போய் மக்களை சந்திச்சிருக்காங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் கண்ணு கெட்டின வரைக்கும் நடந்திருக்கு. மற்ற எந்த இடத்துலையுமே வந்து ஒரு வளர்ச்சிக்கான பணிகள் எதுவும் தொடங்கலையா, மக்களுக்கான பணிகள் எதுவும் தொடங்கலையா அப்படின்ற கேள்வி இருக்குது. மாவட்ட செயலாளர்கள் நியமனமே ஓராண்டு காலம் முடிகிற இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்காக தான் வந்து ஒரு கட்டமாக வந்து 19 பேர் 18 பேர் அப்படின்ட்டு நியமனங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்கலாம் இதை? அவர் ஒரு குட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு. 2009 மக்கள் இயக்கமாக மாற்றினதுக்கு அப்புறமே அவ்வளோ வேலைகள் மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கணக்கு போட்டால் சொல்லிகிட்டே வரலாம். விலையில்லா விருந்தகம்னு ஒன்று செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 20,000 பேருக்கு மேலே சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. மாவட்டம் ஃபுல்லாக 30 மாவட்டத்துக்கு மேலே. ரொட்டிப்பால் முட்டை திட்டம்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை 10 வயசு குழந்தைங்களுக்கு கீழே ஊட்டச்சத்து குறைவு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக கொடுக்குறாங்க. அதுவும் ஏன் அவர் கொண்டு வந்தார்னா, இந்த கட் அவுட்டில் பால் விஷயம் பண்ணுறத நிறுத்துங்க, இந்த பாலை மக்களுக்கு, அதாவது குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. தமிழ்நாட்டில் யாருக்கு ரத்தம் வேணும்னாலும் 1 ஹவரில் அவங்களால கொடுக்க முடியும். கவர்மெண்ட் கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது, நான் சொல்ல விரும்பலை, அதுக்குள்ளே நான் வர விரும்பலை. ஆனால் அவர்களால் முடியும். 1 ஹவரில் ரத்தம் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல உள்ளே இருக்கிற 12,600 கிராமத்தில் கேட்டால் கூட கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பயிலகம்னு ஒன்று நடத்துகிறாங்க. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை குழந்தைகளுக்கு. அதில் எல்லா பாடத்தையும் சொல்லித்தராங்க. கிராமப்புறங்களில் ஆங்கில படிப்பு வந்து எல்லா குழந்தைகளும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் அவங்களோட முக்கியமாக. நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு பையன் கிராமத்துலேருந்து சென்னைக்கோ இல்லை மெட்ரோக்கோ கார்ப்பரேஷன் காலேஜஸ்க்கு வரும்போது அந்த ஆங்கிலத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது, ஏன்னா அவங்களாம் சிபிஎஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்த பசங்களுக்கு இருக்கும்போது அது அவனுக்கு ஒரு சின்ன ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு இன்ஃபீரியாரிட்டி கிரியேட் பண்ணும். அது இருக்கக்கூடாதுன்ற ஒரு இதுக்காக கிராமப்புறங்களில் முக்கியமாக டயர் 2 டயர் 3 இருக்கிற ரூரல் ஏரியாஸில் உங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஆங்கிலம் வழியும் மற்ற எல்லா பாடமும் எடுத்தாலும் அந்த தன்னம்பிக்கையை ஊற்ற ஒரு ஆங்கிலத்தை கொண்டு வராங்க. எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாங்க, ஏன்னா சும்மா பண்ணுமேன்னு பண்ணல, அதில் ஒன்றொன்றுலையும் இருக்குது. நூலகம் இருக்குது, விழியகம் இருக்குது, இறந்து போனால் கண்கள் எடுக்கிறாங்க,
இப்போ கூட போன மாதம் 2 மாதம் முன்னாடி கூட அவங்களோட இளைஞரணி தலைவர் ஒருத்தர் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார். அவரோட கண்கள் எடுத்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க, டொனேட் பண்ணியிருக்காங்க. நிறைய திட்டங்கள், அதாவது சீசனல் நம்ம இப்போ சொன்னோம், அந்த மாதிரி மழை காலத்தில் மழைக்கு தேவையான பிரச்சனைகளும் அதெல்லாம் செய்கிறாங்க. வெயில் காலத்தில் வெயிலுக்கு தேவையான என்னென்னதோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. குளிர் காலத்தில் என்னவோ செய்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணாங்கன்னு இப்போ கேட்டீங்கல்ல, இதெல்லாம் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஆரம்பித்து அரசியல் என்பது மக்களுக்கு செய்யும் சேவை அப்படின்றத 15 வருஷம் 2009 2024 15 வருஷம் கிட்டத்தட்ட. இந்த 15 வருஷம் அவர்களை அவங்களோட கட்சி இதில் இருந்தவங்களை ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி இன்றைக்கி தோழர்களாக கொண்டு வந்து அரசியலை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அந்த மைண்டில் சேவை செய்யணும், மக்களுக்கு அரசியல் சேவை சேவை, இந்த மாதிரி ஊழல் பண்ணி கொள்ளடிக்கிறது இல்லை, கட்டிங் வாங்கிறது இல்லை, கமிஷன் அடிக்கிறது இல்லைன்றதை மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸை 15 வருஷம் செஞ்சுருக்கு. இப்போ அவன் ஆட்டோமேட்டிக்காக டியூன் ஆகி வந்திருக்கான். நீங்கள் கேட்டீங்க 1 வருஷம் கழித்து தானே வந்து மாவட்ட தலைவர் போட்டாங்க. ஏன் அந்த டைம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே பேச வச்சு 1-2 முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் கேட்பீங்க வீடியோவில் இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்கன்னு, அதை விட்டுருவோம். ஓவராலாக அவங்களுக்குள்ளேயே பேச வச்சு பிரதானமாக நீங்கள்லாம் யார் அக்செப்ட் பண்ணுறீங்க, இத்தனை பேர் இப்படி வேலை செஞ்சுருக்கான், இவன் இப்படி வேலை செஞ்சுருக்கான், இவன் செயலாளர், இவனும் இருக்கான், சரி சார் இவங்க எல்லாரும் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு இவனு தான் அப்படின்ட்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயக முறைப்படி பெருசாக வெளியில் இல்லைனாலும் ஒரு மாவட்டத்தையும் கூப்பிட்டு பொதுச் செயலாளர் உட்கார்ந்து ஸ்டடி பண்ணி அப்ளிகேஷனில் கையெழுத்து இது வாங்கி அவங்கக்கிட்டேருந்து இவங்களை இத்தனை பேர் கடைசியாக இத்தனை ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் ஈக்குவலாக இருப்பாங்க, இதில் யாருன்னு கேட்டு அதில் ஒருத்தரை சூஸ் பண்ணி அவரை வந்து மாவட்ட செயலாளராகவும் அடுத்தவராக நிற்கிற மாவட்ட துணை செயலாளராகவும் இப்படி ஒரு ப்ராசஸில் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 1 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. 120 மாவட்டங்களாக பிரிச்சுருக்காங்க. அப்போ இவ்வளோ ஒர்க் இருக்கா இல்லையா? இதெல்லாம் செய்யணுமா? இது போக மாநாடு நடத்தியிருக்காங்க, இது போக பரந்தூர் போயிருக்காங்க, இது போக வந்து அங்கே இங்கே ஏதாவது ஒரு வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. இதெல்லாம் தாண்டி அந்த தோழர்கள் செய்கிற வேலைகளை அங்கங்கே நடத்துகிறாங்களே ஈவெண்ட்டு, ஒரு இடத்துல ஒரு இது நடத்துறது, இதையும் போய் பொதுச் செயலாளர் பார்க்க வேண்டியது. அதனால அந்த 1 இயர் ப்ராசஸ் தேவைப்பட்டிருக்கு. இப்போ எல்லாரையும் கரெக்டாக எடுத்துட்டாங்க. 2வது இப்போ நாங்களாம் பேச வந்திருக்காங்க நிறையா பேர். யார் எப்படி பேசுகிறா, யாருக்கு என்ன கொடுக்கணும், 100 பேர் ஆதரித்து பேசுவோம், 100 பேர் டப்புன்னு உட்காந்து வைக்க முடியாதுல்ல. அதில் பெஸ்ட்டு யாருன்னு எடுக்கணும்ல. ஸோ யார் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும்ல. ஸோ அந்த ஒரு இது ஐடியாலஜியை ஃபஸ்ட்டு என்ன இது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல. இன்றைக்கி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவன் கட்சிக்காரக்கு என்னப்பா அவன் கொள்கைன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றான். எத்தனை திமுக ஆட்களால் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? உங்கள் கட்சியோட கொள்கை என்ன சொல்லுப்பா? அதிமுக கட்சி கொள்கை சொல்லுங்க, கிடையாது. ஆனால் இந்த 1 வருடம் ஏன் எடுத்தாங்க, கிட்டத்தட்ட வந்து 8 மாதம் மாநாடுக்கு ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு கடை கோயிலில் இருக்கிற ஒரு வயசான பாட்டியம்மாட்ட போயிட்டு கூட விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவர் கொள்கை என்னன்னு கேட்டாங்கன்னா, ஆமாப்பா அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறாரு, எல்லாரும் சமம் சொல்கிறாருன்ற அதை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த ஓராண்டு காலம் வந்து இப்படியே போயிடுச்சு. அடுத்த எலெக்ஷனுக்கு இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்குது. அடுத்த ஓராண்டுகள் என்னென்ன பணிகளை வந்து அவங்க ஷெட்யூலில் வச்சுருக்காங்க. அண்ட் விஜயோடைய பயணம் தான் முக்கியமாக பேசப்பட்டுட்டு இருக்கு. அவருடைய நடைப்பயணம் மக்களை நோக்கி களத்தில் எப்போ போக போகிறாரு அப்படிங்கிறது, மார்ச்சில் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற தகவல்கள் வந்துட்டுருக்கு. பட் அஃபிஷியலாக இன்னும் எதுவும் சொல்லலை. அதற்கான சாத்தியங்கள் இருக்கா? அவர் மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக பயணம் போகிறது, சுற்றுப்பயணம் போகிறாரு, பரப்புரை ஏற்ப போகிறாரு, கட்சியை வளர்க்க போகிறாரு, தலைவராக முன்னிருந்து செய்ய போகிறாரு அப்படின்னு. இந்த இடத்துல அவர் வந்து நான் நினைக்கிறேன் விஜய் வந்து திப்பு சுல்தான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். திப்பு சுல்தான் வந்து ராஜா என்னென்னா, அவர் வந்து போரில் தோத்ததே கிடையாது, தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க வச்சிங்களேன், வழக்கமாக ஒரு ராஜா என்ன பண்ணுவார்னா தன் படைகளை அனுப்பிச்சிட்டு பின்னாடி வருவார். திப்பு சுல்தான் முன்னாடி போவார், படைகள் தன் பின்னாடி வரும், நான் போகிறேன் முன்னாடி பின்னாடி வாங்கிடாம. அது எப்படி இருக்குன்னா, தலைவன் போயிட்டு இருக்கான்டா என் ராஜா, அவனை நான் காப்பாற்றணும், இன்னொரு உத்வேகம் ஒரு வெறி வரும்ல, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். மேபி திப்பு சுல்தானோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாரு போல. தன்னை முன்னிலைப்படுத்தி, முன்னிலை இந்த சென்ஸ் அவர் தான் முன்னிலை இருந்தாலும் களத்தில் முன் இதுவாக நிற்கிறார். தன் முன்னிலை நிறுத்திட்டு களத்தில் தன் பின்னாடி சக தோழர்களையும் சக கட்சி தோழர்களையும் மக்களையும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க போகிறதையும் கூட்டு போகிறதுக்கான அந்த ஃபார்முலா எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ சக்ஸஸ் ஃபார்முலா. எந்த ராஜாவும் செய்யாமல் தான் ஜெயிச்சதை இவரும் எடுக்க போகிறார். அதனால தான் தானே சுற்றுப்பயணம். அவர் எங்கேயுமே வந்து இது வரைக்கும் கட்சி பணிகளை தொடங்குங்கன்னு சொல்லி பண்ண சொல்லிடுறாங்க, மக்களை போய் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. தவிர எங்கேயுமே வந்து தெருமுனை கூட்டம் போடுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க பெருசாக ஒரு இது கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ரீசன் தெரியல. மேபி இவர் முன்னிலை ஆரம்பிச்சுட்டு பின்பக்கமாக பின்னாடிலேருந்து இவங்க எல்லாரையும் ஊக்குவிச்சுக்கணும். அப்போ அந்த இடத்துல ஒரு முதல்ல நிற்கிறார். எப்படி அந்த ராஜா திப்பு சுல்தான் மொத்த படைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாரோ,
மொத்த அவரோட டீமுக்கும் தான் முன்னிருந்து பேச ஆரம்பிக்கும் போது பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். எந்தெந்த மாவட்டங்களுக்கு போய் பேச போகிறாரோ அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் இளைஞர் அணி, மாணவர் அணி, எல்லா அணிகளும் இருக்குல்ல, மருத்துவர் அணி, பெண்கள் அணி, எல்லா அணிகளுக்குமே ஒரு பூஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு பயங்கரப்பட்ட கான்ஃபிடன்ஸ் அண்ட் பூஸ்ட். என் தலைவன் வந்துட்டு இங்கே பேசிட்டு போயிட்டான்டா, நம்ம விடக்கூடாதுன்ற அந்த ஒரு ஊட்டு சக்தி இருக்குல்ல, அந்த ஊட்டு சக்தியை அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த பிளானிங்கில் இருக்காரோ அப்படின்னு இது என்னோட கெஸ்ஸு. எனக்கு தெரியாது, பட் என்னோட கெஸ்ஸு. இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால தான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து இறங்க போகிறாரு. எலெக்ஷன் முடிஞ்சோன்னே இறங்கிடுவார். ரெண்டாவது அவர் ஒர்க்காஹாலிக், பயங்கர ஒர்க்காஹாலிக். நான் பார்த்த வரைக்கும் ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, எல்லா பெரிய ஹீரோஸுமே ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம் முடிச்சிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் 3 மாதமாவது பிரேக் எடுத்துட்டு தான் அடுத்த படத்துக்கு போவாங்க. கமிட் ஆனாலும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இந்த டேரக்டர் முடிச்சுட்டு அது டேரக்டர், ஆனால் மேபி 3 மாதத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பிரேக் எடுத்துகிட்டு தான் போவாங்க. ஆனால் இவர் நீங்கள் பார்த்தீங்க வச்சிங்களேன், லியோ படம் ரிலீஸ் அன்னைக்கு கோட்டோட ஷூட்டில் இருப்பார். கோட்டில் படம் பாதி படம் முடிஞ்சிடும். லியோ இது வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட்டோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ஷூட் போயின்னு இருக்கும். ரிலீஸ் அன்னைக்கு ஷூட்டில் இருப்பார். அது என்னன்னு கூட பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்காஹாலிக் போல இருக்கார். ஸோ அதனால் இல்லை, அவர் தொடர்ந்து அப்படி தான் இருக்கார். லியோ படத்துக்கு முன்னாடி இருந்த வாரிசாக இருக்கட்டும், வாரிசுக்கு முன்னாடி இருந்த மாஸ்டராக இருக்கட்டும், ஸோ பீஸ்ட்டு அதுக்கு முன்னாடி மாஸ்டராக இருக்கட்டும், நீங்கள் எந்த படத்தை எடுத்தாலும் ஒரு படம் ரிலீஸ்னால் அந்த படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த படம் கிட்டத்தட்ட ஒரு 20-30% முடிஞ்சிருக்கும். அவர் ரிலீஸ் அன்றைக்கே ஷூட்டில் இருக்கிற அவர் வேலையை பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட அவங்களாம் ஒரு ஒர்க்காஹாலிக்காக தான் இருப்பாங்க. தொடர்ந்து என் வேலையை நான் செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி இவர் தொடர்ந்து அவர் வேலை செய்யும்போது கண்டிப்பாக இந்த படம் பிப்ரவரியோட முடியுது, இந்த மந்தோட முடியுது. ஸோ மார்ச்லேருந்து வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல்லேருந்து வரேன்றாங்க. அவர் மார்ச்லேயே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நான் பார்க்குறேன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும்.